வெல்கம் பேக் டு நீயா நானா. கல்யாணத்திற்காக நிறைய நிபந்தனைகள் போடும் ஒரு தரப்பு, இவ்வளவு நிபந்தனைகள் கல்யாணத்துக்கு ஒத்து வராது என்று எச்சரிக்கும் மறுதரப்பு. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அம்மா வந்து அந்த மாதிரி ரெகுலரா பண்றதுனால தான் ஹெல்த்தியா இருக்காங்க. இதெல்லாம் நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பாடா? எனக்கு வந்து ஃபாரின் எங்க ஊர்ல வந்து இது மாதிரி இருக்கு, நான் ஃபாரினுக்கு போறேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தாங்க ஏன் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி பண்ணலாமே. எனக்கு இப்போ இங்க வந்துதான் ஒரு பாயிண்டே வந்திருக்கு. எனக்கு கிராமத்து பையனே வேண்டாம். முதல்ல இந்த பக்கத்துல இருந்து நான் லைக் டு ஸ்டார்ட் பிகாஸ் முதல்ல ஐ வாண்ட் டு நோ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. கண்டிஷன் நம்பர் 1, வரப்போற மாப்பிள்ள பிசினஸ் தான் பண்ணணும். வாங்க சார், காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். செகண்ட் ஒன் வந்து வெல் எஜுகேட்டட், ஒரு எம்இ பிஇ பண்ணியிருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஓன் ஹவுஸ், கார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க. முதல் கண்டிஷன் மினிமம் அட்லீஸ்ட் 1 டிகிரி படிச்சிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா பாட்டு பாடணும். இப்ப பாருங்க திருகானே சும்மா பாடுகன்னு. சாங்ஸ்னாவே வந்து சினிமாவும் சேரும். நல்ல பொண்ணு பாட தெரியலன்னா கட்டிக்க மாட்டீங்களா? இல்ல, பாட்டு தாலாட்டு பாடணும். தாலாட்டு பாடணும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஆறாவது கண்டிஷன் கண்டிப்பா தமிழ் நல்லா பேச தெரியணும். 2 பையா? 2 பைய 3 சுருக்கு பைய, அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. கண்டிப்பா ஒரு நாளைக்காவது கிராம முறைப்படி என்னுடைய டவுன்ல என் வீட்டுல வந்து சமைக்கணும். எல்லாமே அம்மியை வச்சு அரைச்சி அது வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. உங்களோட சேர்ந்துனா உங்களுக்கும் அப்ப அதெல்லாம் நல்லது கெட்டது தெரியும், கிராம கல்ச்சர் தெரியும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு அம்மி அரைக்க தெரியல, அம்மி எடுத்துட்டு வாப்பா. பொட்டுக்கல்லை அப்பா இதெல்லாமே கூட அவங்களே கொடுத்துட்டாங்க. அம்மி அரைப்பது எப்படி? ஒரு பாத்திரம் கொண்டாங்க. முதல்ல அம்மி அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உட்காருங்க தம்பி, இது வேற மாதிரி இருக்கு. மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். தண்ணி தெளிக்க வேண்டும். பிறகு இந்த உலக்கையால் எடுத்து அடிக்க வேண்டும். உலக்காது ஏன் இப்படி வளர்ற? அவனை எடுத்த உடனே நடக்கும் நான் நினைக்கல. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? தம்பி முக்கியமான விஷயம், அம்மியில அரைக்கிறது நல்ல விஷயம். அம்மியில அரைச்சு ஒரு சட்னி உருவாக்கணும். நீ பாட்டுக்கு ரேண்டமா அள்ளி போடுற. என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. சார் அரைக்கிறேன் சார். தட்டி அரைக்கிறாரு. தட்டி இது ஆமா, தட்டக்கூடாது. அரைக்கிறதுங்கிறது அள்ளி வச்சு அப்படியே அரைக்கணும். ஆமா, நான் வேணா அரைச்சு காட்டுறேன். அது என்னடா சொன்னா அவன்? நான் வேணா அரைச்சு காட்டுறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு முன்னாடி போய் வரணும். பேண்ட் எல்லாம் வீணாச்சு. தெரியுது, நீ மூடு. உனக்கு அரைக்க தெரியலங்கிற விஷயம் உனக்கு தெரியல, அது மட்டும் தான் இங்க பிரச்சனையே. இது ரொம்ப நேரம் தண்ணி ஊத்தல, அதைத்தான் நீ கரெக்டா செஞ்சுட்டு இருந்த. ஊத்து. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல அம்மிக்கிட்ட உட்கார்ல செருப்பு கழட்டி போட்டாங்க. ஒரு கால் நீட்டி இருந்தா தான் அந்த பேலன்ஸ் கிடைக்கும், முன்ன பின்ன போக வர. நீ என்ன கண்டிஷனை போட்டிருக்கலாம்னா, அம்மியில அரைக்க தெரிஞ்ச மாமியார் வேணும்னா அது கண்டிஷனை போட்டிருக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தண்ணி ஊத்தணும். எல்லாத்தையும் அரைங்களா? ஓ, நீங்க வந்து இப்படி உட்கார வச்சுக்கிட்டு நொறுநாட்டியம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏய் பச்சை மிளகாய் போடு, ஏய் பொட்டுக்கல்ல போடு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவர் மை மாதிரி அரைக்கிறது மங்கள அது மாதிரி அரைக்கிறாங்க. ஏய் அதான் பார்த்தோம்ல, ஒருவேளை இப்படி வாயில சொல்லிட்டு போயிருவேன்னு. இந்த வா உருண்டை பிடிக்கிறது எடுத்த வாயில அடிக்க முடிச்சு, அவ்வளவுதான். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நேராக கேக்குறேன், உங்க பொண்ண இந்த கண்டிஷன் போற மாப்பிள்ளை குடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அம்மா வந்து அந்த மாதிரி ரெகுலரா பண்றதுனால தான் ஹெல்த்தியா இருக்காங்க. இதெல்லாம் நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பாடா? How do I tell you? அம்மா வந்து அந்த மாதிரி ரெகுலரா பண்றதுனால தான் ஹெல்த்தியா இருக்காங்க. இதெல்லாம் நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பாடா? சார் நான் 20 வருஷம் ஆச்சு அம்மி பிடிச்சு அரைச்சு. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி
அக்கா கண்டிஷன் இல்ல, இது வந்து அன்பா நீங்க கேட்டுக்கலாம், இதுல கண்டிஷன் வச்சிருக்க கூடாது. கண்டிஷனா எனக்கு வந்து ஒரு எல்லாம் ஒண்ணுதான், மாசத்துல ஒரு சொல்றதுதான். நீ என்ன அங்க விளக்கம் கொடுத்துருக்க, அவ்வளவு பொண்ணே இல்ல. ஓ சாரி மச்சான், இப்ப நான் எது பேசலாம் தப்பா இருக்கு. பெட்டர் ஐ லீவ் மச்சான். ஓகே மச்சான் பை. எனக்கு இப்போ இங்க வந்துதான் ஒரு பாயிண்டே வந்திருக்கு. எனக்கு கிராமத்து பையனே வேண்டாம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. முடிச்சு. ஏண்டா அநியாயத்து கிராமத்து பசங்க எல்லாரும் போட்டு தாக்கி விட்டியே. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபன்னா, லவ்லியா, கொஞ்சம் கலாய்ச்சிட்டு ஜாலியா இருக்க பையனா பிடிக்கும். யார் நீ? சும்மா சைக்கிள்ல வந்துட்டு சும்மானு சொல்ற லூசு. ஏய் மை நேம் இஸ் சுமன் சொன்னமா. ஓ மை நேம் இஸ் பென். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்க கூடாது. நீ வந்து அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட சுத்தக்கூடாது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. நான் குழந்தையா இருக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சியோ இல்ல ட்ரை பாட்டு குடிச்சியா? இல்ல சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். தேர்ட் கண்டிஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிந்தி அந்த மாதிரி வேற எதனா லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு ஹிந்தி தெரியணும்? பப்ஜி அந்த மாதிரி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் எல்லாம் விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்க. வேற இப்ப எங்க தெரியுதுடா நீ ஏன்டா ஃப்ரெண்ட விட மாட்டேன்னு சொல்லி சொல்றேன்னு. ஆனா டேய், நான் பல கேட்டிருக்கேன்டா ஹிந்தி கத்துக்க சொல்றதுக்கு ரீசன். பப்ஜி விளையாடுறதுக்காக அந்த பொண்ணு ஹிந்தி கத்துக்கன்னு சொன்ன பாத்தியா? அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும். BGMI. தேர்ட் கண்டிஷன் வந்து கட்டாயமா அவர் பேங்க்ல மேனேஜர் லெவல்ல தான் இருக்கணும். அந்த மாதிரி மாப்பிள தான் வேணும். ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் சொல்றதுக்கு இதுவா இருக்கு. மினிமம் 25 சவரனாவது எனக்கு போடணும். 25 சவரானா? அட பாவி, 5000 பொருளை வாங்கிக்கிட்டு 500 கொடுத்தியா மாத்திட்டடா. 25 சவரனாவது எனக்கு போடணும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து. எங்க வீட்ல நகையெல்லாம் போட மாட்டோம், நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. இல்ல என் மம்மியும் போடணும், அவங்களும் போடணும். என்னமா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். ஆன்டிநேட்டலிசம் சார், அதாவது குழந்தை பெத்துக்க கூடாது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. சார் இப்போ கண்டிஷன்ஸ் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் வந்து அது குவாலிட்டிஸா வைக்க மாட்டேங்கிறாங்க? மெட்டீரியலிஸ்டிக்காவே ஏன் வைக்கணும்? சோ குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றப்போ ஹெல்த் சார்ந்து இருக்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி. அவன் அல்சர் இல்லாம, பிபி இல்லாம, சுகர் இல்லாம இருக்கணும்னு சொல்றான். அதுக்கா டாக்டர்ட்ட போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரலாம் சார். அப்படி கேட்கலாங்க. அதை விட்டுட்டு 3 மாடி வீடு கேட்கறதுக்கு பிபி சுகர் இல்லாத பையன் வேணும்னு கேட்கலாமே, அது பெட்டர் ஆச்சே. பின்றால நிறைய போறான்டா. இந்த கண்டிஷன்ஸ் போடுறாங்கல்ல, அவங்க இத பண்ணணும், அவங்க வந்து ஃபாரின் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்கன்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு வந்து ஃபாரின் எங்க ஊர்ல வந்து இது மாதிரி இருக்கு, நான் ஃபாரினுக்கு போறேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தாங்க ஏன் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி பண்ணலாமே. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களை யாரையும் புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு மன்னிச்சிடுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.